கடற்கரைக்கு கூட்டிட்டு போகணும். என்ன பண்ணலாம்? ரேவதி, என்ன இதை யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, பாட்டி நம்ம 2 பேரையும் இங்க இருக்கிற கடற்கரை வரைக்கும் போயிட்டு வர சொன்னாங்க. கடற்கரைக்கா? எதுக்கு? அது ஏதோ இந்த ஊர்ல இருக்கிற சம்பிரதாயமா. கல்யாணம் ஆனவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரைக்கு போயிட்டு வரணுமா. நான் வேண்டாம் தான் சொன்னேன். பாட்டி தான் கம்பல் பண்ணி போக சொன்னாங்க. வா போயிட்டு வந்துடலாமா? உனக்கு தான் போக இஷ்டம் இல்ல, அப்புறம் எதுக்கு போகணும்? பாட்டிக்கிட்ட நான் போய் பேசுறேன். பாட்டி கிட்ட தான் போய் பேச வேண்டாம். இல்ல, நான் வேண்டான்னு சொன்னாலும் பாட்டி நம்ம போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. போகலன்னு சொல்லி அவங்க மனசை ஏன் நம்ம காயப்படுத்திக்கிட்டு? அவங்க விருப்பத்தை நிறைவேற்றினா சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனால நம்ம போலாமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, பாட்டிக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். போகாத. பாட்டி கிட்ட இவன் கேட்டு அவங்க இல்லன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடுமே. இது எப்படியாவது தடுக்கணும். அவ என்ன சொன்னா? நீங்க ஏதோ கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் இனி கடற்கரைக்கு போகணும் நீங்களாமே. என்னையும் ரேவதியும் போக சொன்னீங்கன்னு சொன்னா. கடற்கரைக்கா? நீங்க போக சொன்னீங்களா பாட்டி? ஆமையா, இந்த ஆடி பௌர்ணமி அப்ப கல்யாணமானவங்க கடற்கரையில போய் உக்காந்து மனசு விட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அவங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்கங்கறத ஐதீகம். அதத்தான் நான் சொன்னேன். போயிட்டு வந்துருங்கய்யா. போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். போயிட்டு வாங்கய்யா. ஓ சரிங்க பாட்டி, போலாம். ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு எதுக்கு பாட்டி? சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஆடி பௌர்ணமி அப்போ கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் கையில எடுத்துட்டு போய் அந்த நிலா வெளிச்சத்துல உக்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டிங்க பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டே மனசு விட்டு பேசணும். அப்பதான் அந்த பௌர்ணமிக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். அதத்தான் சொல்றா. சரி போ, சாப்பாடு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரிங்க பாட்டி, நான் வெயிட் பண்றேன். துர்கா, உன் கழுத்துல நான் தாலி கட்டினே தவிர உன் கூட இப்படி தனியா உட்கார்ந்து சந்தோஷமா ஒரு 10 நிமிஷம் கூட பேசல. அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. அதான் இந்த இடம் செம்ம பெர்ஃபெக்ட் ஸ்பாட். ஆமாண்டா. ஹேய், நான் என்ன இவ்வளவு சந்தோஷமா பேசுறேன், ஆனா நீ என்னமோ யோசனையிலேயே இருக்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அப்பா பாட்டிக்கெல்லாம் நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. என் கழுத்துல தாலி இருக்கிறத அவங்க பாத்துட்டாங்க. அப்பா என்ன அடிச்சாரு. ஐயோ, என்ன சொல்ற? ஆமா, அப்பா ரொம்ப கோவமா பேசினாரு. அவரையும் சேர்த்துதானே நம்ம ஏமாத்திருக்கோம். அந்த கோபம் இருக்கும் இல்லையா? புரியுது. அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை ராஜா இருந்தாரு. அவர் சமாதானம் பண்ணாரு. இங்க பாரு, ராஜா இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்ல. கண்டிப்பா நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சு நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாப்பல. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. சீக்கிரமே நம்ம 2 பேரும் சேர்ந்துருவோம். அதான் ராஜா இருக்காருல்ல, நமக்கு எந்த கவலையும் இல்ல. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், கொஞ்சம் சோறும் குழம்பும் கிடைக்குமா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரேவதி, சகல, என்னப்பா நீங்க 2 பேரும் இங்க? நீங்க எப்படிங்க இங்க? அது நானும் ரோகிணியும் சும்மா ஜாலியா காத்தோட்டமா கடற்கரை பக்கம் வந்தப்பா. நீங்க 2 பேர் கூட ஜாலியா இருக்க வந்தீங்க போல.
அட சகல கார்த்தி, எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ரைஸ் இருக்கு, கொஞ்சம் கிரேவி கிடைக்குமா? யாரா அவன், நமக்கு போட்டியா? யோ பெங்களூரு, நீயா? சகல டேய், நீ எப்பறாங்க? அது ஒண்ணும் இல்ல, துர்கா கூட கொஞ்சம் பிரைவசியா பேசணும். பிரைவசியாவா? சுத்தம். ஏப்பா, கட்டின தாலியும் திருடுத்தனமா கட்டின, மீட்டிங்கும் திருடுத்தனமாவா? என்னப்பா நீ? சரி, வந்ததுதான் வந்த, சோறு குழம்பு இதெல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டு வரது இல்லையா? இப்படி கையேந்துறது அசிங்கமா இல்ல? நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணீங்க? சரி சரி, கொஞ்சம் சோறு குழம்பு கொடுங்க, என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு சொல்றா. வாங்க. இந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கிரேவி கொடுங்க. சாதத்துடைய கிரேவி எடுத்துட்டு வர தெரியாது? அப்பாடா, ஊத்துமா. போதும் போதும் போதும். எப்ப சொல்ல வரேன். சரி ரேவதி, வரேன். அப்ப நான் வரேன். சகல பாய். பாய். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்.